பார்த்து போயிட்டானா இருக்கானா? மடவையும் சிலேப்பியும் வெளுத்து வாங்குறாரு அண்ணன். பெருசா திட்டமானது ரொம்ப பிரச்சனை எல்லாம் செட்டு போயிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பையன் கட்டினாப்பே என்ன எம்பி எம்புது தண்ணி தரம் மேஞ்சி சூப்பர்ண்ணே. அதுலேருந்து சும்மா தான் உட்காந்துருக்கோம். பார்த்துட்டு தானே இருந்தேன். அது தண்ணி ஆமாம் காற்றுல ஓடாமல் இருக்கிற வரைக்கும் வருது. என்ன வழியாக இருக்கல அதுக்கு நேரம் உண்ணா உனக்கு நேரம் உண்ணா மீன் பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா நரம்பு தான் இந்த இருக்கு. இங்கே இருக்காங்க ஏன்னா அங்கே பார்த்து போயிட்டானா இருக்கானா? போயிடுச்சா? இருக்கா? இருக்கு இருக்கு. வா புண்ணு வெளில போகுது பாரு. வெளில போகுது தானே. ஏறங்க ஏறங்க தான் இருக்குது. மைதா மாவு கொஞ்சோண்டு தண்ணி ஒரு கப்பா கொஞ்சம் நரம்பு அதில் ஒரு குட்டி பயிருக்கு பாருங்க. ஆமாம் இது மடவையா? அட சொல்ல மீன் மீன் வருது பாருண்ணே. அது என்னமா சொல்கிறிய? இப்போ தான் ஒன்றே ஒன்று வந்துருக்கு. நேரம் வரவே இல்லை. ஒன்று கூட வரல. அப்படியே பை கட்டினா ஓகே. இந்த நேரம் போதும். அப்படியே பெருசா திட்டமானது ரொம்ப பிரச்சனை. ஓ விட்றீங்க நீங்கள். ரொம்ப நேரம் பிறகு இப்போ தான் வந்து அந்த மீன் எல்லாம் செட்டு போயிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பையன் கட்டினாப்பே போதுண்ணா உண்ணா அது மடவை போல. ஆமாம் அது மடவை. மடவையும் சிலேப்பியும் வெளுத்து வாங்குறாரு அண்ணன். உடனே வச்சுக்கிட்டே கிடக்கும். போகும்போதே மாவு பறக்குது. நல்லா தான் கை கொடுக்குது. ஓய் என்ன எம்பி எம்புது? அப்பா இல்லை இல்லை உள்ள கொஞ்சம் தண்ணி குறைஞ்சவனே அப்படி டொமேட்டோ டொப்புன்னு அடிக்குது. தண்ணி தரம் மேஞ்சிக்கிட்டே வரும். ஓஹோ நாங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டோம்ண்ணே. வளப்பை வச்சுக்குவோம். சிக்கான் வலைப்பை தான் கரெக்டு. அது போட்டோம் உயிரோடய கிடக்கும். ஏன்னா போகாது மீன். சூப்பர்ண்ணே. கல்லூரில் ஒன்று அடிச்சு ஆள் இல்லை. போ ஐயோ கடலூரில் சொல்லிட்டேனே. நீ பாய் நான் உழல பாய் நான் நின்றுமே. மற்ற நம்ம நார்மலாக தான் பரவாயில்ல. காலை வைக்கிற இடம் ஒழுகிட்டு இருக்குது. அதுவும் பேக் சைடில் பாருங்க. ஆமாம் நீ இருக்கு இருக்கா? சின்னதுதான். தலை மேலே தெரியுது. கரெக்டாக சொல்கிறாரு. சின்னது பிரச்சனை தெரியுது இல்லை. என்ன ஒரு
முள்ளு குத்திட்டு பயமா இருக்கு. இதுல எல்லாம் அந்த அளவுக்கு முள்ளு கிடையாது, நீ பிடிக்கலாம் தெரியுமா? அது மேலே முதுகுல ஒரு முள்ளு இருக்கும். அதை தான் சொல்கிறேன். ஆப்பு வச்சுருவாங்க. பெருசு வர மாட்டேங்கா. ஃபஸ்ட்டு நீங்கள் போன உடனே பெருசு தான். எல்லாம் வந்து ஒரு 4-5 வந்து பெருசு பெருசாக. இப்போ கொஞ்சம் ஸ்டெக்காகி நிற்குது. நீங்கள் தினம் அங்கேருந்து வாடகை வரும்போது ஒரு முள்ளா உள்ள முடிச்சிருவாங்க. ஒரு மாதிரி பச்சை டப்பா ஓரளவுக்கு பரவாயில்லண்ணே. பச்சை டப்பா இதில் தான் வந்துக்கிட்டே இருக்கு. ஓடி போகுது. ஆனால் சுருட்டி தான் அதாட்டி ஒன்றும் ஆகலை. கம்பி அங்கே இருக்குது. கேட்டு கம்பி அங்கே போக முடியாமல் அப்படியே கொஞ்சம் தான் அப்படி எவ்வளோ தூரம் தான் போனேன். எப்பயும் போல் அதை நினச்சிக்கிட்டு அப்படியே கட்டலேருந்து கீழே இறங்கிட்டு பாருங்க. பொத்துன்னு ஊற்றுது கட்டலேருந்து. ஒரு காலையை வச்சுட்டு இன்னொரு காலை வைக்க முடியல. ஓ, கால் டேமேஜ் ஆகிடுச்சா? இல்லை பச்சையில் அப்பா மூடியை தாண்டி வருது, வெளில வர பார்க்குறது முடியல. அதனால் இவ்வளோ சீக்கிரம் போகாது வெளியே. அதான் அந்த கூட்டம் வரத்தை பொறுத்து தானே. கூட்டம் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம இப்போ 50 ரூபா சேர்த்து வாங்கினாக்கா நம்ம அதை வச்சு விற்கலாம். அப்படி போட்டி தான். போட்டி போட்டு வாங்குவாங்க. கூட்டம் இல்லாத என்ன பண்ணுறாங்க? 2 பேர் 3 பேர் நிற்கிறாங்கல்ல, அவங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே சொத்தன்னுட்டு கேள்வி கேட்க ஆள் இல்லை. நான் நீ மீன் கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஏன் ரொம்ப லேட்டாக மீன் இல்லாமல் இருந்துச்சுல்ல, 2-3 மீன் தானே வச்சுன்னு வச்சுருந்தேன். கடவுள் இருக்காரு. நான் போடுங்க நாங்கள் பிடிச்ச மீன் ஒரு 7 கிலோ வரும். 7 கிலோ வருங்களா? போயிட்டாரு போடுங்க. நல்ல சைஸ் தான். மீன் தாவர நேரத்தில் பிடிச்சதில்லை. பாய ஆரம்பிச்சு. சைஸான மீன் தானே? ஓ, வந்து சைஸ் தான். பெரிய மீனா? அதே சைஸா? ஒரு சைஸில் ஒரு நாக்கு வந்து அதே